சொத்துக்களின் நிர்வாகத்திலும் தலையிடாத இந்திய ஒன்றிய அரசு இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தில் அடாவடித்தனமாக தலையிடுகிறது. சட்டத்தின் பெயரால், ஜனநாயகத்தின் பெயரால் இந்த அடாவடியை அரங்கேற்றியிருக்கிறார்கள். இஸ்லாமியர் அல்லாதவர்களை தேசிய அளவிலான வக்ஃப் கவுன்சிலிலும் மாநிலங்களின் அளவிலே இயங்கக்கூடிய வக்ஃப் வாரியங்களிலும் நியமிக்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் வெளிப்படைத்தன்மை என்கிறார்கள். இந்துக்களின் சொத்து நிர்வாகத்தில் இந்துக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். கிறித்தவர்களின் சொத்து நிர்வாகத்திலும் இன்றைய நிலை வரையில் கிறித்தவர்கள் மட்டுமே இடம்பெறுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு மதத்தின் சீக்கியர் உள்ளிட்ட சொத்து நிர்வாகத்தில் வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இல்லை. ஆனால் பௌத்த மதத்தில் புத்தகயாவில் மகாபோதி விகாரில் பௌத்தர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமித்து இன்றைய வரையில் அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இது 1949 நிகழ்ந்தாலும் கூட இன்றைய வரையில் அது நீடிக்கிறது. இந்த போக்கை எதிர்த்து பிக்குகள் புத்தகயாவிலே தொடர்ந்து உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் பீகார் மாநில அரசோ இந்திய ஒன்றிய அரசோ அதை பொருட்படுத்தவில்லை. ஆக ஒட்டுமொத்தத்தில் சிறுபான்மை மதங்களை சார்ந்தவர்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியாது. பெரும்பான்மை என்னும் பெயரில் அவர்களின் வாழ்வாதார உரிமைகளில் தலையிடக்கூடிய ஒரு அரசாக இந்த பாஜக பாசிச அரசு விளங்குகிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக கடுமையாக கண்டிக்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது. மக்களவையிலும் எதிர்த்து இந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். வருகிற ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வக்ஃப் சட்ட திருத்த சட்டத்தை எதிர்த்து, திருத்த சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். உச்சநீதிமன்றத்திலும் இதனை எதிர்த்து வழக்கு தொடுக்க இருக்கிறோம். இந்திய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து இதனை எதிர்த்து போர்க்குரல் எழுப்ப வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் எழுந்துள்ளது. 232 வாக்காளர்கள், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்த திருத்தச் சட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். மக்களவையிலே, மாநிலங்களவையில் 95 பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சார்ந்த அதிமுகவும் மாநிலங்களவையிலே எதிர்த்து வாக்களித்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. இந்த அடாவடித்தனத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. சார், மைனாரிட்டி அரசு பிஜேபி மைனாரிட்டி அரசு சொல்லி சொன்னாங்க, சட்டத்தெல்லாம் நிறைவேற்ற முடியாது. இப்போ சட்டம் பாஸ் ஆகி மசோதா பாஸ் ஆகிருக்கு, எப்படி சாத்தியம்? கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இந்த வெற்றியை சாதித்திருக்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக கூட்டணி கட்சிகளும் பாஜகவின் இந்த பாசிச போக்கை ஆதரிப்பது மிக வேதனைக்குரியது.